ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சிம்பிள் லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிற ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த லன்ச் மெனு வந்து ரொம்ப 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 சிம்பிளாக ட்ரை பண்ணக்கூடியது. இது ரொம்ப பிகினர்ஸ்க்கு கூட ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன சமைக்க போகிறோமோ அதுக்கான ஒர்க்கை கொஞ்சம் முன்னாடி ப்ரீ-பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எங்கே வெளில போயிட்டு வரீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது ஏதாவது சமைக்கணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் சமைச்சிங்கன்னா சூப்பராக ஒரு 20 மினிட்ஸ் போதுங்க. ஸோ 20 மினிட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு துவரம்பருப்பை கழுவிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கோங்க. கூட வந்து நீங்கள் என்ன காய் வேணால் சேர்த்துக்கோங்க, எந்த வெஜிடபிள் சேர்த்தாலும் இந்த இதுக்கு கரெக்டாக இருக்கும். கூடவே கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் உப்புத்தூள், கொஞ்சமாக ஜீரகம் மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா மிளகாத்தூள் வந்து எல்லா இடத்துலையுமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இதை வந்து குக்கரை மூடி போட்டுட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து ஒரு பருப்பு மத்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு தால் வந்து ரெடி. நீங்கள் வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரீங்க அப்படின்னா சட்டுன்னு ஒரு சாம்பார் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்குன்னு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம்தான். இதை அப்படியே உள்ளே போட்டு குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடும். ஸோ எந்த காய் வேணாலுமே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பொரியல். எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி முட்டைக்கோஸ் பொரியல் தான் பண்ண போகிறேன். முட்டைக்கோஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி போட்டுட்டு சிம்மில் வச்சு அப்படியே குக் பண்ணிங்கன்னா போதும். தண்ணியெலாம் ஊற்ற தேவையில்லை. சிம்மிலேயே வச்சு மூடி போட்டு வேக வச்சோம்னா காய் நல்லா வெந்துடும். இதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக பாசி பருப்பை வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த காயும் இந்த பருப்பும் கரெக்டாக ஒரே சமயத்தில் நமக்கு வெந்து வந்துடும். ஸோ அவ்வளோதான். ஃபைனலாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இருக்கக்கூடிய தண்ணி வந்து நல்லா வற்றினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, இன்றைக்கி சூப்பரான லன்ச் வந்து ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் ரைஸ் வச்சாச்சு, கொஞ்சம் தால் அதாவது சாம்பார் மாதிரி, கொஞ்சம் பொரியல், கொஞ்சமாக ஊறுகாய். ஸோ அவ்வளோதான். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.